உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஐயனார் துணையை பொறுத்த வரைக்கும் அந்த குடும்பத்தில் நடக்கிற எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் தன்னோட யதார்த்தமான பேச்சால் நடேசன் அப்பா அங்கே இருந்தார் அப்படின்னாலே அந்த சூழ்நிலையவே வேறு மாதிரி மாற்றிடுவார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஸோ நிலா வந்துட்டு எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க. எதனால் தன்னோட அப்பா வந்து இந்த மாதிரி ஒரு முடிவை சொல்கிறாரு, அதுவும் இவ்வளோ ஒரு கோவமாக நம்ம கிட்ட பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இது உண்மைதானா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணி மதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஸோ மதியுமே ஃபோன் எடுத்து பேசின உடனே அவங்க ரொம்பவுமே கேஷுவலாக, என்ன நிலா அப்பா அம்மா உன் கூட வந்ததுக்கப்புறமா எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணலை, மறந்துட்ட தானே அப்படிங்கிறாங்க. ஐயோ அண்ணி அப்படிலாம் இல்லை, நீ கொஞ்சம் வேலை இருந்தது அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க நீ நான் ஒரு விஷயம் கேட்பேன், எனக்கு உண்மையை சொல்லுவீங்களா அப்படின்னோடனே, என்ன நிலா இப்படி சீரியஸாக பேசுகிற, என்ன விஷயம் சொல்லு அப்படின்னோடனே, இல்லை நீ அண்ணன் மும்பை எதுவும் போயிருக்கா அப்படிங்கிறாங்க. மும்பைக்கா? உங்கள் அண்ணன் மும்பைக்கு போய் என்ன பண்ண போகிறாரு? மாமா வேறு அங்கே வந்து இருக்காருல்ல, அப்போ இங்கே இருக்க பிஸ்னஸ்லாம் யார் பார்த்துக்கிறது? உன் அண்ணன் பாட்டுக்கு மும்பைக்கு ஹைதராபாத்துக்குன்னு சொல்லி கிளம்பி போயிட்டாருன்னா இங்கே உள்ள வேலையெல்லாம் அப்படி நின்று போயிடும்ல, அதனால எங்கேயுமே போகலை, இதோ இப்போ தான் ஒரு ஃபோன் கால் வந்ததுன்னு பேசுகிறதுக்காக வெளியே போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. நிலாவுக்கு ஒரே கன்ஃபியூஸ்டாக இருக்குது. அப்போ மதி திரும்பவும், ஏன் நிலா உங்கள் அண்ணன் இங்கே மும்பை போயிருக்காருன்னு யாராவது சொன்னாங்களா என்ன அப்படிங்கிறாங்க. ஐயோ இல்லை நீ அப்படிலாம் இல்லை, அப்பா யார்கிட்டயோ பேசிகிட்டு இருந்தாரா அதான் கேட்டேன் அப்படின்னோடனே, அப்போ அவர் வேறு யாரையாவது பேசியிருப்பாரு நிலா, உன் அண்ணன் இங்கே தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்னை திருவண்ணாமலைக்கு கூட்டிகிட்டு வர பிளானில் எதுவும் இருக்காங்களா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னோடனே, ஆமா நிலா அத்தை தான் டெய்லி சொல்லிட்டு இருக்காங்களே, நீ காலையில் கூட சொன்னாங்க அவங்களுக்கு அங்கே இருக்கவே பிடிக்கல, உனக்கு தான் டிவோர்ஸ் ஆயிடுச்சுல்ல, இதுக்கு மேலே நீ அங்கே இருந்து என்ன பண்ண போகிற, பேசாமல் அவங்க கூட திருவண்ணாமலைக்கு நீ வந்துரு நிலா அப்படிங்கிறாங்க. இல்லை நீ நான் அங்கே வந்து என்ன பண்ண போகிறேன், எனக்கு இங்கே வேலை இருக்குது, சென்னையில் தான் நான் இருப்பேன்னு சொன்னதுனால தானே அப்பா இந்த மாதிரி சொன்னார், இப்போ மாற்றி பேசினா என்ன அர்த்தம் அப்படிங்கிறாங்க. நாங்கள் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன நிலா உனக்கு என்ன, நீ வேலை பார்க்கணும் அவ்வளோதானே, இங்கே கூட்டிகிட்டு வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களோ, நீ பயப்படுறியா அப்படின்றாங்க. அப்படி இல்லை நீ அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நிலா, உனக்காக பெரிய ஆஃபீஸ் போடணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில் கூட மாமா ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருந்தார் தெரியுமா உன் அண்ணன்கிட்ட, உனக்காக தான் நிலா எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நிலாவுக்கு ஒரு யோசனையாகவே இருக்க, சரிங்க நீ நான் அப்புறமா கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி வச்சிடுறாங்க. ஸோ இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா இப்போ சோழனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னோன்னே அவருக்கு பயங்கர ஹாப்பி, நான் உடனே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருந்து கிளம்புறாரு. ஸோ பாண்டி நானும் வரேன்டா, ஏதாவது பிரச்சனை ஆகிற போது, அவர் விஷயம் தெரிஞ்சிருந்தாருன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் தேவையில்லடா நானே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தனியாக கிளம்பி போயிடுறாரு கார் எடுத்துகிட்டு. கூடவே இப்போ வீட்டில் அவங்களுக்கு ஒரு மாதிரி படபடப்பாக இருக்குங்கும்போது சேரனும் பாண்டியும் நாங்கள் வண்டியில் கிளம்புறோம் அப்படின்னு கிளம்பும்போது, பல்லவன் நானும் வரேன் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைடா நீ வீட்டிலே தூங்கு, தூக்கம் வந்தால் தூங்கு, நாங்கள் வந்துடுறோம் அப்படிங்கும்போது, என்னண்ணா நீங்கள்லாம் இப்படி பிரச்சனைக்கு கிளம்பி போகிறீங்க, ஏதாவது பிரச்சனை ஆயிருமான்னு எனக்கு இங்கே திக்கு திக்குன்னு இருக்குமா, தூக்கம் வருமா, நான் அதெல்லாம் முடியாது நானும் வரேன் அப்படிங்கிறாங்க. டேய் சொன்ன கேளுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நடேசன் வேகமாக வந்து கேட்குறாரு, என்னடா இவன் இந்த நேரத்தில் இவ்வளோ அவசரமாக கிளம்பி போயிட்டுருக்கான் அப்படின்னும் போது, இல்லைப்பா நிலா ஃபோன் பண்ணுச்சு, அது இந்த மாதிரி வந்து கூட்டிகிட்டு போக சொல்லி சொல்லுதுப்பா அப்படின்னோடனே, திருவண்ணாமலைக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி பார்க்குறாரு. ஆமாப்பா நீங்கள் பல்லவனை பார்த்துட்டு வீட்டில் இருங்க, நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் சோழனுக்கு துணையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வண்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு பல்லவன் ஒரு மாதிரி பார்த்துட்டே நிற்கும்போது நடேசன் கூடவே, என்னடா இப்போ நீ அங்கே போகணுமா அப்படிங்கிறாரு. ஆமாம் அப்படின்னு சொன்னோடனே, சரி இப்போ வீட்டை போட்டு நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டை போட்டுட்டு இவங்களும் பின்னாடியே இவரோட வண்டியில் கிளம்பிடுறாங்க. ஸோ சோழன் அங்கே போய் நின்றுட்டு கேட்டு திறந்துருக்கா என்னன்னு செக் பண்ணுறாரு. கேட்லாம் திறந்து தான் இருக்கு. அப்பாடா கேட்டு திறந்துருக்கு, உள்ளே போய் கூட்டிகிட்டு வந்துடலாமா அப்படின்னு தோணினாலும், வேணாண்டா வாய்ப்பு நம்மளையே தேடி வந்திருக்கும் போது சொதப்பி விட்றாதரா சோழா, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு, நம்ம ஃபோன் பண்ணியே பார்த்துக்கலாம் அப்படின்னு ஃபோன் பண்ண கரெக்டாக ஃபோன் எடுக்கும்போது ஏதோ ஒரு 2 வீலர் வருதுங்கனால இவர் ஓடி போய் ஒளியிறாரு. கடைசியில் வந்தது யாருன்னா பாண்டியும் சேரனும் வராங்க. இதை பார்த்ததுமே நீங்கள் எதுக்கு வந்தீங்க அப்படிங்கும்போது, உனக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோன்னு பயந்து தாண்டா நாங்கள் வந்தோம் அப்படின்னு நின்று இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கேப்பில் இன்னொரு வண்டி பயங்கர ஹாரன் அடிச்சுட்டு வரும்போது எல்லாருக்குமே கடுப்பாகுது, எவன்டாவன் இந்த நேரத்தில் இப்படி ஹாரன் அடிச்சுட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்த வண்டி அவ்வளோ ஒரு ஹாரன் வீட்டு வாசல் வரைக்குமே அவர் அடிச்சுட்டே வராரு. பல்லவன் வண்டிக்குள்ளே உட்காந்துட்டே திட்டுறாரு, எதுக்கு இவ்வளோ ஹாரன் அடிக்கிறீங்க, வீட்டுக்குள்ளே தூங்கிட்டு இருக்கவங்களாம் முழிச்சிருவாங்க போல அப்படின்னு பல்லவன் சொன்ன செகண்டுக்கு மனோகரை அங்கே தூங்கிட்டு இருந்தவர் இவ்வளோ சவுண்டாக ஹாரன் கேட்குதுங்கும் போது அவரும் முழிச்சிடுறாரு. நிலா இந்த சவுண்டை கேட்டுட்டு உள்ள ரூம்குள்ளேயே ஓடி போய் ஒளிஞ்சிடுறாங்க. ஸோ அவர் சவுண்டு கேட்குதுங்கும் போது யாருன்னு பார்க்கணுன்னு லைட்லாம் போட்டுடுறாரு. கீழே போய் பார்க்குறதுக்காக இறங்கியுமே வராரு. இதை பார்த்த உடனே லைட்லாம் ஆன் ஆகிடுச்சுன்னொன்னே கீழே இங்கே எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆகிடுது. சோழன் திட்டவே ஆரம்பிச்சிடுறாரு. யோ நடேசா பாத்தியா, நீ அடித்த ஹாரன்னால அவங்க வீட்டில் தூங்கிட்டு இருந்தவங்களாம் எந்திரிச்சிட்டாங்க, அவங்க தூங்குறோன்னே கூட்டிகிட்டு வரலாம் நாங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தா நீ வந்து மொத்தத்தையும் கெடுத்து விட்டியா, உன்னை யார் அப்போ இங்கே வர சொன்னா அப்படின்றாங்க. டே என்னடா இப்போ என் மருமகளை
கூப்பிட்றதுக்காக நீங்கள் எல்லாரும் வந்துடுவீங்க, நாங்கள் 2 பேர் மட்டும் அங்கேயே உட்காந்துட்டு இருக்கணுமா? என்னப்பா அந்தாலும் வெளியே வருவார் அவ்வளோதானே, வர்றது யார் சம்மந்தி தானே, நானே நியாயத்தை கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. நல்ல நியாயத்தை நீ கேட்பா, முதல்ல போய் ஒளியா அப்படிங்கிறாங்க. என்னது ஒளிஞ்சிக்கணுமா, என்னடா என்னைய போய் ஒளிய சொல்கிற அப்படிங்கிறாங்க. சேரனும் அப்படியே பார்த்துட்டு, அப்பா இந்த நேரத்தில் நம்ம ஒளியறதை தவிர வேறு வழியே இல்லைப்பா, நிலாக்கு அப்படி தோணி இருந்துச்சுன்னா அதுவே நேராக வந்து எங்கள் அப்பாட்ட பேசி கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லியிருக்காதா, அதுவே தெரியாமல் தானே கூப்பிட சொல்லியிருக்கு, நீங்கள் மொத்தத்தையும் சொதப்பி விட்றாதீங்கப்பா, அப்புறம் இது நிலாக்கு தெரிஞ்சு ரொம்ப உங்கள் மேலே தான் கோவப்படும் அப்படின்னோடனே, ஓ நீ அப்படி சொல்கிறியோ, சரி வாங்கடா அப்போ போய் எல்லோரும் ஒளியலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆனால் இந்த இடத்துல பல்லவன் பார்த்துட்டு, யோயோ எங்கே ஓடிட்டுருக்க, வண்டியை கொண்டு வந்து நடுவாசலில் நிப்பாட்டி வச்சிருக்கியே, இந்த வண்டி நம்ம வண்டின்னு அவங்களுக்கு தெரியாதா, பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்கயா, முதல்ல வண்டி எடு அப்படிங்கிறாங்க. ஓ ஆமாடா இதை வேறு எடுக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வண்டியை எடுத்துகிட்டு ஓரமாக அப்படியே போயிடுறாங்க. ஸோ மனோகர் வேகமாக வராரு, வெளியில் வந்து பார்த்த உடனே இவ்வளோ ஹாரன் சவுண்டில் இவங்க அப்போ தான் கரெக்டாக அந்த வண்டியை எடுத்துகிட்டு இங்கிட்டு கிராஸ் பண்ணுறாங்க. இவரும் கரெக்டாக கேட்டை திறந்துட்டு வெளியே வந்து பார்க்குறாரு. அப்போது சோழன், பாண்டி, அப்புறம் சேரன் 3 பேருமே காரில் போய் உட்காந்துடுறாங்க. பல்லவனும் அந்த சைடு போய் அங்கிட்டு ஒளிஞ்சிக்கிறாரு. இப்போது இந்த வண்டி எடுத்துகிட்டு நடேசன் இந்த சைடு கிராஸ் பண்ணி போனதுக்கப்புறமா வண்டியை மட்டும்தான் பார்க்குறாரு, யார் ஆள் என்னன்றதெல்லாம் அவர் பார்க்கல. பார்த்துட்டு ரோட்டில் போகிறவன் எப்படி ஹார்ன் அடிச்சுட்டு போகிறான் பாரு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு திரும்பவும் அவர் உள்ளே போயிடுறாரு. அப்போ தான் இவங்களுக்கெல்லாம் நிம்மதி பெருமூச்சே வருது. அப்பாடா யாரோ போகிற மாதிரி நினச்சிட்டு போயிட்டாருனே அந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. நல்ல வேலைடா, இந்த அப்பா ஏன்டா அப்படி இருக்காரு அப்படின்னோடனே, நீ தானே அப்பா அப்பா அப்பான்னு ரொம்ப தூக்கி வச்சுட்டு பேசுவ பாரு, எந்த காரியத்தை எப்படி பண்ணணும்னு கூட தெரில, ஏன்னா அவளவே தெரியாமல் கூட்டு போகணுன்னு வந்து நிற்கிறோம், அவள் வீட்டு வாசல்லே வந்து உட்காந்துட்டு இவ்வளோ சத்தமாக ஹார்ன் அடிச்சா அப்புறம் முழிக்காமல் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. சரி விடுறா, அப்பா நம்மளுக்கு அதானே வந்திருக்காரு விடுறா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ இப்போ கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க. உடனே இப்போ நடேசன் பார்த்துட்டு, என்னடா அவர் வந்துட்டு போயிட்டாரா அப்படிங்கிறாங்க. வாயா இப்போ வேகமாக இன்னொன்று அடுத்து ஏதாவது பண்ணுறியா அப்படிங்கிறாங்க. டேய் நானே மருமகளை கூப்பிட தானடா வந்தேன், இப்போ என்னடா பண்ண போகிறீங்க அப்படிங்கிறாங்க. வேற என்ன பண்ணுறது, கொஞ்ச நேரம் அவர் தூங்கட்டும், நிலாவுக்கு ஃபோன் பண்ணி அதுக்கப்புறமா வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பொறுத்து பார்த்துட்டு நிலாவே ஃபோன் பண்ணிடுறாங்க. அப்போ பார்த்துட்டு, ஆனால் நிலா தானே கூப்பிடுறா அப்படின்னோடனே, சரி பேசுகிறா அப்படின்னோடனே, சரிண்ணா ஃபோன் எடுத்துகிட்டு சொல்லு நிலா அப்படிங்கிறாங்க. சோழன் எங்கே இருக்கீங்க, எவ்வளோ நேரமாக நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன், 10 நிமிஷத்தில் வரேன், நீங்கள் எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஐயோ நிலா நாங்கள் எல்லாருமே உன் வீட்டு வாசலில் தான் வெயிட் பண்ணிட்டுருக்கோம் அப்படிங்கிறாங்க. எல்லாருமா, யார் யார் அப்படிங்கிறாங்க. அதை ஏன் கேட்குற நிலா, ஃபஸ்ட்டு நான் மட்டும்தான் வந்தேன், பின்னாடியே அண்ணனும் பாண்டியும் வந்தாங்க, அதுக்கும் பின்னாடி இதோ பல்லவனும் அவரும் சேர்ந்து அந்த வண்டி பெரிய வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஓ அப்படின்னா இப்போ ஒரு ஹாரன் சவுண்டு கேட்டுச்சு, அது மாமா தானா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நிலா ஏன் கேட்குற, இந்த ஹாரன் சவுண்டை கேட்டு உங்கள் அப்பாவே முழிச்சு வெளியே வந்துட்டாரு அப்படிங்கிறாங்க. ஐயோ அப்படின்னா பார்த்துட்டாரா அவங்கள அப்படிங்கிறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள்லாம் அப்படி இப்படியே ஒளிஞ்சிக்கிட்டோம், வண்டி எடுத்துகிட்டு போகிற மாதிரி அவர் பாட்டுக்கு பார்த்துட்டு போயிட்டாரு. சரி நிலா நாங்கள் எல்லாம் வெளியில் தான் நின்றுட்டுருக்கோம், நீ பயப்படாமல் இரு, அவங்க தூங்கினதுக்கப்புறமா நீயே ஃபோன் பண்ணிட்டு வெளில வா சரியா அப்படிங்கிறாங்க. சரிங்க சோழன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்குறாங்க. ஸோ இப்போ அவங்க அப்பா அம்மா தூங்கிட்டாங்க அப்படிங்கும்போது கரெக்டாக இவங்க பேகெல்லாம் எடுத்துகிட்டு வெளியில் வந்து நின்றுட்டு சோழனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு வெளியில் நிலா வந்துட்டு லாக் போடாமல் போய் படுத்திருந்தாங்க. இப்போது மனோகர் வந்துட்டு எட்டி பார்த்துட்டு போகும்போது கதவை தாப்பா போட்டு பூட்டிகிட்டே போயிடுறாரு. இப்போது நிலாவால் கதவை திறக்கவே முடியாது. இப்போ தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திறந்து பார்க்குறாங்க, திறக்க முடியல. அப்படிங்கும்போது இப்போ சோழனுக்கே ஃபோன் பண்ணுறாங்க. சொல்லு நிலா வந்துட்டியா அப்படின்னோடனே, சோழன் நான் வந்துட்டேன், நான் கதவை தாப்பா போடாமல் தான் வச்சுருந்தேன், ஆனால் இப்போ பூட்டிட்டு போயிட்டார் போல் அப்பா அப்படிங்கிறாங்க. அதுக்கே நிலா நீ கவலைப்படுற, அதான் நான் இருக்கேன்ல, வழக்கம் போல் நம்ம ஏறி குதிக்க வேண்டியதான், அவ்வளோ பெரிய கேட்டு, நம்ம வீட்டு கேட்டையே ஏறி குதிச்சோம், இது என்ன ஆஃப்டர் ஆல் சின்னுண்டு கேட்டு, இதை ஏறி குதிக்க முடியாதா, நீ வா நிலா நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டு நிலா அப்படிங்கிறாங்க. சோழன் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னோடனே, பேகை கொடு அப்படின்னோடனே பேகை ஃபஸ்ட்டு தூக்கி போடுறாங்க. ஸோ போட்ட பேகு கரெக்டாக சோழனோட தலையிலே விழுது. அதை பார்த்த உடனே பல்லவனுக்கு பாண்டிக்கலாம் அப்படி ஒரு சிரிப்பு வருது. என்னடா பண்ணுறது, என் நேரம், சிரிங்க அப்படிங்கிற மாதிரியே நிற்கிறாரு. கூடவே அங்கேருந்து நிலா வந்து கையை கொடுக்குறாங்க. அப்படியே அங்கேருந்து மேலே ஏறின உடனே அங்கேருந்து அப்படியே அழகாக இறக்கி விட்ட உடனே, இப்போ வா சீக்கிரம் போய் காரில் ஏறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக இப்போ அங்கே ஓடி வந்த உடனே எல்லாரையும் பார்த்ததுனே அப்படியே ஒரு மாதிரி, என்ன எல்லாருமே வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. வேறு என்னப்பா பண்ண சொல்கிற, நீ திடீர்னு ஃபோன் பண்ணி சொன்னோன்னே எங்கள் எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆயிடுச்சுப்பா, திடீர்னு உங்கள் அப்பா ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டாருன்னு என்ன பண்ணுறது, அதனால தான்ப்பா சோழன் எங்களை வர வேணான்னு தான் சொன்னான், அவனுக்கு தெரியாமல் நாங்கள் அவன் பின்னாடியே வந்தோம், இதோ இந்த பல்லவனே அப்பாவே வீட்டில் இருங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டு வந்தா எங்கள் கூடவே இவங்களும் வந்துட்டாங்கப்பா அப்படின்னோடனே, என்ன அங்கிள் இதெல்லாம் அப்படிங்கிறாங்க. பின் என்னம்மா, அது உங்கள் ஊரில் திருவண்ணாமலையில் அவர் என்ன வேணால் பண்ணலாம், ஆனால் இது எங்கள் ஊர்
ஊருமா, இங்கே அவரால் பிரச்சனை பண்ணிட முடியுமா? அப்படியே பிரச்சனை பண்ணாலும் நாங்கள்லாம் தான் விட்டுருவோமா, அதெல்லாம் பார்த்துக்கலாமா, அதுக்காக தான் நாங்கள் வந்தோம். இப்போ என்ன நான் வந்துட்டீல, வா நம்ம வீட்டுக்கு போவோம் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேரம் கிளம்பி வீட்டுக்கே வந்துடுறாங்க. ஸோ மறுநாள் காலையில் இப்போ வீட்டில் இல்லை அப்படின்னோடனே அவங்க கரெக்டாக அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆயிடுது. அப்போது நைட் இந்த மாதிரி ஹாரன் சவுண்ட்லாம் கேட்டுச்சு, நிலாவையும் காணோம். அப்போ நேராக அவள் அங்கே தான் போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் கிளம்பி இப்போ வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த செகண்டுக்கு நிலாவை பார்த்து பயங்கரமாக திட்டுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கடி நீ, எந்த உரிமையில் இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்க, முதல்ல கிளம்பு நம்ம போகலாம் அப்படிங்கும்போது எடுத்தோடனே நிலா இல்லை நான் வரல, எனக்கு இங்கே இருக்க தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு நிலா ஒரே வார்த்தையில் சொல்கிறாங்க. இங்கே இருக்க உனக்கு பிடிச்சிருக்கா, இங்கே எதுக்காகடி நீ இருக்கணும், முன்னாடி நீங்கள் இருந்தேன்னா ஏதாவது ஒரு காரணம் இருந்தது, இப்போ நீங்கள் இருக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்குது, அதான் டிவோர்ஸ் பண்ணிட்டில அப்படிங்கிறாங்க. உடனே இப்போ நிலா பார்த்துட்டு இப்போ என்ன இந்த வீட்டில் நான் இருக்கணும்னா டிவோர்ஸ் பண்ணிட்டேன் அதனால இருக்க முடியாது அதானே நீங்கள் பேசுகிறீங்க, அப்படின்னா நீங்களே சோழன் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொன்ன உடனே சோழனுக்கு அப்படியே 100 வாட்ஸ் பல்பு அப்படியே மூஞ்சி பூரா எரியுது. வீட்டில் இருக்க எல்லாருக்கும் சந்தோஷமாக இருந்தாலும் இங்கே மனோகருக்கும் தேனுக்கும் அப்படியே ஒரு ஷாக் ஆகுது. இவன் என்ன சுத்தமாக இவங்கிட்ட இருந்து பிரித்து கூட்டிகிட்டு போயிடலான்னு பார்த்தா திரும்பவும் இவ அதையே பண்ணுறாளே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு திரும்ப திரும்ப நிலா அதையே சொல்லிட்டு இருக்கும்போது மனோகர் ஒரு சைடு கத்திட்டே இருக்காரு. தேனு டக்குன்னு யோசிச்சு ஏங்க ஒரு நிமிஷம் வாங்கலேன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன தேனு இவ இப்படி சொல்லிட்டு இருக்கா, நீயாவது பேசி கூட்டிட்டு வா அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்க, இவ இந்த மாதிரி பேசுகிறான்னா இதுக்கு ஒரே ஒரு வழி தான், நம்ம பொண்ணை பற்றி நம்மளுக்கு தெரியாதா, இப்போது அவள் நம்மக்கிட்ட இருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக தாங்க இங்கே வந்து இருக்கேன்னு சொல்கிறா. இவன் ஒன்றும் பெருசாக அந்த சோழன் மேலே இருக்க காதல்னாலையோ இல்லை அவனை பிடிச்சி போயோ கல்யாணம் பண்ணி வைங்கன்னெலாம் சொல்லலை. அவள் கல்யாணத்தை பற்றி பண்ணி வைங்கன்னு சொன்னால் நம்ம எப்படியும் சரின்னு சொல்லிட்டு போயிடுவோம், ஏதாவது நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி எதுவும் அவள் பிளானில் இருக்கான்னு நினைக்கிறேன். நமக்கு இருக்க ஒரே ஒரு வாய்ப்புங்க, இப்போ நீங்கள் நேராக போயிட்டு சரிம்மா நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறீல, அதனால் நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போய் பேசுங்க, இப்போயே பண்ணணுங்கிற மாதிரி நீங்கள் போய் பேசுங்க, ஆட்டோமேட்டிக்காக அவன் நம்ம கூட வருவா பாருங்க, அவனை கல்யாணம் பண்ணுறதுக்குலாம் அவளுக்கு விருப்பமே இல்லைங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா சொல்கிற அப்படின்னோடனே நீங்கள் வேணால் போய் பேசி பாருங்க, அவள் ஆட்டோமேட்டிக்காக வருவா அப்படின்றாங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வராரு. அப்படி பார்க்கும்போது சொல்லுங்கப்பா என்ன பேசி முடிவு எடுத்திருக்கீங்க, எனக்கு சோழனை கல்யாணம் பண்ணி வச்சுருங்க தானே அப்படிங்கிறாங்க. இப்படி பார்த்துட்டு சரிம்மா அப்பா உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இனிமே நான் எப்போவுமே முன்னாடி பண்ண தப்ப இனிமேல் பண்ணக்கூடாது, இனிமேல் உனக்கு பிடிச்ச மாதிரி தான் எல்லாமே நான் பண்ணுவேன்னு உன்கிட்ட நான் அன்றைக்கே சொன்னல, அதே மாதிரியே பண்ணுறேன். இப்போ என்ன உனக்கு சோழனை கல்யாணம் பண்ணிக்கணும் அதானே, உனக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு பிடிச்சிருக்கு, சரிம்மா நானும் அம்மாவும் ஒத்துக்கிறோம். ஆனால் ஒன்று, இப்போவே இந்த கல்யாணம் நடக்கணும், இப்போ எங்கள் முன்னாடியே கண்ணு முன்னாடியே இப்போ அந்த சோழனை வந்துட்டு உன் கழுத்தில் தாலி கட்ட சொல்கிறேன், உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்ட உடனே அப்படியே நிலாக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. அப்போ உடனே தேனு பார்க்குறாங்க. பார்த்தீங்களாங்க நான் சொன்னல அவள் மூஞ்சி எப்படி மாறுது பாருங்க, அவள் அப்படி தாங்க, அப்படி ஒன்றும் அவன் மேலே இருக்க லவ்லெல்லாம் அவளாம் ஒன்றும் சொல்லலை, நம்ம பொண்ணை பற்றி நமக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் இப்படி குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்க டைமில் நிலா டக்குன்னு பார்த்துட்டு சோழன் நீங்கள் வாங்க அப்படிங்கிறாங்க. சோழன் அப்படியே பார்த்துட்டு ஐயோ இவ என்ன சொல்ல போகிறாலோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி முழிச்சிட்டே பார்க்குறாரு. அன்றைக்கி நான் உங்ககிட்ட தாலி கொடுத்தேன்ல அது எங்கே அப்படிங்கிறாங்க. என்கிட்ட தான் இருக்கு நிலா அப்படின்றாங்க. போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கும்போது நேராக போயிட்டு சோழனும் அதை எடுத்துகிட்டு வராரு. அப்போ பார்த்துட்டு மனோகர் என்னம்மா நான் பாட்டு கேட்டுகிட்டே இருக்கேன் ஒன்றும் பதில் சொல்லாமல் நிற்கிற அப்படிங்கிறாங்க. இருங்கப்பா ஒரு நிமிஷம் இதோ சோழன் வந்துடட்டும் அப்படிங்கிறாங்க. சரி என்ன சோழன் வந்த உடனே அதை கொண்டுட்டு வந்து இப்போ நிலா கையில் கொடுக்குறாங்க. என்கிட்ட இல்லை சோழன் அப்பா கிட்ட கொடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ பார்த்துட்டு என்ன நிலா நான் என்ன கேட்டுட்ருக்கேன், அவனை ஏதோ கொண்டுட்டு வந்து கொடுக்க சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இருங்கப்பா அவர் கொடுக்குறாருல அதை வாங்குங்க அப்படிங்கிறாங்க. சரியான சோழனை போய் கொடுத்த உடனே அப்படியே சோழனை பார்த்து ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே அப்படியே கையை நீட்டுறாரு. இப்போ சோழன் கொடுக்கும்போது பார்த்தா அப்படியே நிலாவோட தாலி அப்படியே கொடுக்குறாரு. அதை பார்த்த உடனே இவங்க 2 பேருக்குமே அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது. நிலா என்னம்மா அது அப்படிங்கிறாங்க. அது வேறு ஒன்றும் இல்லைப்பா என்னோட தாலி தான், மாமா எனக்காக செஞ்சு கொடுத்தது, இது அத்தையோட தாலியாம், அதனால் இதை தான் என் கல்யாணத்துக்கு இங்கே ரிசப்ஷனில் இதை வந்து மாமா எனக்கு கொடுத்தாரு, அதை தான் நான் போட்டிருந்தேன். இப்போ டிவோர்ஸ் ஆனதுனால அதை கழட்டி சோழன்கிட்டே கொடுத்துட்டேன். இப்போ நீங்களே சொல்லிட்டீங்கல்லப்பா, நீங்கள் உங்கள் கையால் நீங்கள் 2 பேரும் நீங்களும் அம்மாவும் சாமி கிட்ட கும்பிட்டுட்டு அதை கொடுங்க சோழன் என் கழுத்தில் போட்டு விடுவார் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ 2 பேருக்குமே என்ன பண்ணுறதுனே தெரியல. என்னடா நம்ம ஒன்று சொன்னோன்னா இவ ஒன்று அதை அப்படியே அவளுக்கு சாதகமாக்கிக்க பார்க்குறாளே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. உடனே சோழனை பார்த்துட்டு என்ன பார்த்துட்டே இருக்கீங்க, அதான் உங்கள் பொண்ணே சொல்லிட்டால அப்படிங்கிறாங்க. அப்படியே பார்க்கும்போது டேய் நான் என் பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருக்கேன்ல நீ தேவையில்லாமல் குறுக்க வராத அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேனும் கத்தும்போது டக்குன்னு நடேசன் வந்துடுறாரு. என்ன சம்மந்தி நம்ம பிள்ளைங்க நல்லா வாழ்கிறத பார்க்குறதுக்கு தானே நம்ம இருக்கோம், அவங்க 2 பேருமே பிடிச்சி போய் இப்போ தாலியை உங்கள் கையால் எடுத்து கொடுக்க சொல்லி கேட்குறாங்க, இதை விட நமக்கு என்ன வேணும், பெத்த பிள்ளைங்க நம்மளை மதித்து ஒன்று கேட்குதுன்னா அதை நம்ம செய்கிறது தானே நம்ம கடமை, போங்க போய் எடுத்து கொடுங்க, உங்கள் பொண்ணு ஆசைப்பட்டு கேட்குது இல்லை, இப்போ தான் நீங்கள் சொன்னீங்க வாய் நிறையா உங்கள் பொண்ணுக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. இப்போ மனோகர் ஒரு மாதிரி தடுமாறுறாரு. இல்லைம்மா உன் கல்யாணத்தை எப்படிலாம் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன், இப்படி 4 செவத்துக்குள்ளார இந்த தாலியை கொடுத்து இப்படி போட்டுக்கிறதுக்கு பேர் ஒரு கல்யாணமா, உனக்கு நான் ஜாம்னு பண்ணி வைக்கிறேன்டா, இப்போ வா நீ அப்பா கூட நம்ம போயிட்டு முறைப்படி என்ன நல்லா பண்ணணுமோ உனக்கு செய்ய வேண்டிய எல்லா சீரையும்
வேலையும் செஞ்சு நான் சூப்பராக உனக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன்டா. இப்போ என்ன உனக்கு இந்த சோழனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளோதானே. அதே மாதிரி அப்பா பண்ணுறேன்டா அப்படின்னு சொன்ன உடனே இப்போ சோழன் அப்படியே நிலாவை பார்க்குறாரு. நிலா ஏதோ ஒரு பிளானை போட்டாரு நிலா அப்படிங்கிறாங்க. நீங்கள் இருங்க சோழன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. அப்பா நீங்கள் எப்படியெல்லாம் எனக்கு பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதை ஒரு ரிசப்ஷனாக நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு அந்த மாதிரி பண்ணிக்கலாம்ப்பா. ஆனால் இப்போது இந்த நிமிஷம் உங்கள் முன்னாடி இந்த கல்யாணம் நடக்கட்டும், சரியா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கப்பா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கூப்பிட்டு வச்சுட்டு இப்போ சோழனை வந்துட்டு அந்த தாலியை கழுத்தில் போட்டு விட சொல்ல போகிறாங்க. ஸோ இந்த இடத்துல 2 பேருமே ரொம்பவுமே ஒரு ஷாக்கில் நிற்க போகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதை லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.